ஓம் சாந்தி. இன்றைய முரளி 10 செப்டம்பர் 2024. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, மாயாவை வசப்படுத்தும் மந்திரம் மன்மனா பவ. இந்த மந்திரத்தில் எல்லா சிறப்புகளும் அடங்கியிருக்கின்றன. இந்த மந்திரம் உங்களை பவித்திரமாக மாற்றுகிறது. கேள்வி: ஆத்மாவை பாதுகாக்கும் நம்பர் 1 சாதனம் என்ன மற்றும் எப்படி? பதில்: நினைவு யாத்திரையே பாதுகாப்பிற்கான நம்பர் 1 சாதனம். ஏன் என்றால் இந்த நினைவால் தான் உங்கள் நடத்தை திருந்துகிறது. நீங்கள் மாயாவின் மீது வெற்றி பெறுகிறீர்கள். நினைவால் பதித்த கர்மேந்திரியங்கள் சாந்தமாகின்றன. நினைவால் தான் பலம் வருகிறது. ஞானவாளில் நினைவின் கூர்மை தேவை. நினைவால் தான் இனியவராக சதோ பிரதானமாக மாறுவீர்கள். யாரையும் வெறுப்படைய வைக்க மாட்டீர்கள். எனவே நினைவு யாத்திரையில் பலவீனமாகாதீர்கள். நான் எதுவரை நினைவில் இருக்கிறேன் என்று தன்னைத்தான் கேளுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினந்தோறும் அவசியம் எச்சரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கிறது. எதை பற்றி? முதலில் பாதுகாப்பு. எது பாதுகாப்பு? நினைவு யாத்திரையால் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு இதுவே முக்கிய விஷயமாக இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் எந்த அளவு நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். மேனஸும் திருந்தும். ஏனென்றால் பாவனமாகவும் ஆக வேண்டும். நடத்தையையும் திருத்த வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். எனது நடத்தை யாருக்கும் துக்கம் கொடுப்பதாக இல்லைதானே, எனக்கு எந்த தேக அபிமானமும் வருவது இல்லைதானே என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும். இப்படி நல்லபடியாக தன்னை சோதனை செய்ய வேண்டும். தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கிறார். குழந்தைகள், நீங்கள் படிக்கவும் செய்கிறீர்கள், பிறருக்கு கற்பிக்கவும் செய்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை கற்பிக்க மட்டும் செய்கிறார். மற்ற எல்லோரும் தேகதாரிகள். இதில் முழு உலகமும் வந்து விடுகிறது. ஒரு தந்தை மட்டுமே விதேகி. நீங்களும் விதேகி ஆக வேண்டும் என்று அவர் குழந்தைகள் உங்களுக்கு சொல்கிறார். உங்களை விதேகியாக மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கிறேன். பவித்திரமாக மாறியே ஆகப் போவீர்கள். சீச்சியாக இருப்பவர்களை தன்னோடு அழைத்து செல்ல மாட்டார். அதனால் முதலில் இந்த மந்திரத்தை கொடுக்கிறார். இது மாயாவை வசப்படுத்தும் மந்திரம். இது பவித்திரமாவதற்கான மந்திரம். இந்த மந்திரத்தால் பல சிறப்புகள் நிறைந்திருக்கின்றன. இதன் மூலமாகவே பவித்திரமாக மாற வேண்டும். மனிதனிலிருந்து தேவராக மாற வேண்டும். நிச்சயம் நாமே தேவர்களாக இருந்தோம். அதனால் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். வலிமையான மகாவீரர் ஆக வேண்டும் என்றால் இந்த முயற்சியில் செய்யுங்கள். தந்தை அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாடகப்படி எல்லாம் முற்றிலும் சரியாக நடந்து கொண்டே இருக்கிறது. எனினும் எதிர்காலத்திற்காக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நினைவு யாத்திரையில் பலவீனமாக இருக்கக்கூடாது. வெளியில் உள்ள பந்தனத்தில் இருக்கும் கோபிகைகள் எவ்வளவு நினைவு செய்கிறார்கள், அந்த அளவு முன்னால் இருப்பவர்கள் நினைவு செய்வதில்லை. ஏன் என்றால் அவர்களுக்கு சிவபாபாவை சந்திக்க வேண்டும் என்ற தவிப்பு இருக்கிறது. யார் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு வயிறு நிரம்பி இருப்பது போல இருக்கிறது. யார் அதிக நினைவு செய்வாரோ அவர் உயர்ந்த பதவி பெற முடியும். நல்ல நல்ல பெரிய பெரிய சென்டர்களை பராமரிக்கும் முக்கியமானவர்களும் நினைவு யாத்திரையில் பலவீனமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நினைவின் கூர்மை மிக நன்றாக இருக்க வேண்டும். ஞானவாளில் நினைவின் கூர்மை இல்லாத காரணத்தால் யாருக்கும் அம்பு தைப்பதே இல்லை, முழுமையாக மறிப்பதே இல்லை. ஞான அம்பு எய்து தந்தையுடையவராக மாற்ற வேண்டும் அல்லது புதிய பிறவி கொடுக்க வேண்டும் என்று குழந்தைகள் முயற்சி செய்கிறீர்கள். எனினும் அவர்கள் மதிப்பதே இல்லை. அப்போது ஞானவாளில் நிச்சயம் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. நாடகம் மிகவும் துல்லியமாக நடந்து கொண்டு இருப்பது தந்தைக்கு தெரியும். இருந்தும் எதிர்காலத்திற்காக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நான் எதுவரை நினைவு செய்கிறேன் என ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தை கேளுங்கள். நினைவால் தான் சக்தி கிடைக்கும். அதனால்தான் ஞானவாளில் கூர்மை இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை எளிதாக புரிய வைக்க முடியும். எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு மிக இனியவராக மாறிக்கொண்டே போவீர்கள். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள், மிக இனிமையாக இருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக மாற வேண்டும். உங்கள் சுபாவமும் மிக இனிமையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் வெறுப்பு ஏற்படக்கூடாது, அதாவது கோபப்படக்கூடாது. சூழ்நிலை அப்படி இருக்கக்கூடாது. அதனால் ஒருவர் வெறுத்து போகக்கூடாது. அப்படி இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஈஸ்வரிய கல்லூரியை ஸ்தாபனை செய்யும் சேவை மிக உயர்ந்தது. விஸ்வ வித்தியாலயங்கள் பாரதத்தில் அதிகம் இருக்கின்றன. உண்மையில் அவை அப்படி இல்லை. விஸ்வ வித்தியாலயமாக ஒன்றே இருக்கிறது. தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார். இந்த முழு உலகிலும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரும் அழிய வேண்டும் என்பது தந்தைக்கு தெரியும். சீச்சி உலகை அழித்து புதிய உலகை ஸ்தாபனை செய்யுங்கள் என்று சொல்லியே தந்தை அழைக்கிறார்கள். உண்மையில் தந்தை வந்திருப்பதே குழந்தைகளை அறிவீர்கள்.
இப்போது மாயாவின் ஜொலிப்பு எவ்வளவு இருக்கிறது, பாம்பியின் வீழ்ச்சி என்று நாடகத்தையும் காட்டுகிறார்கள். மிகப்பெரிய கட்டிடங்கள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். இது பகட்டாக இருக்கிறது. சத்தியுகத்தில் இத்தனை அடுக்கு மாடிகளை கட்டுவதே இல்லை, இங்கே கட்டுகிறார்கள். ஏனென்றால் இருப்பதற்கு இடம் குறைவாக இருக்கிறது. விநாசம் எப்போது ஏற்படுமோ அப்போது மிகப்பெரிய கட்டிடங்களும் விழுந்துவிடும். முன்னர் இவ்வளவு பெரிய கட்டிடங்களை கட்டவில்லை. எப்போது வெடிகுண்டுகளை வீசுவார்களோ அப்போது அவை சீட்டுக்கட்டை போல சரிந்து விழும். அதனால் அவர்கள் இறப்பார்கள், மற்றவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்பது இதன் அர்த்தம் இல்லை. யார் எங்கே இருந்தாலும் சமுத்திரத்தில் இருக்கலாம், தரையில் இருக்கலாம், ஆகாயத்தில் இருக்கலாம், மலைகளில் இருக்கலாம், பறந்து கொண்டு இருக்கலாம், எல்லோரும் அழிந்து போவார்கள். இது பழைய உலகம். 84 லட்சம் உயிரினங்கள் அனைத்தும் அழிய வேண்டும். அங்கே புதிய உலகில் இதில் எதுவும் இருக்காது. இத்தனை மனிதர்களும் இருக்க மாட்டார்கள், இத்தனை கொசுக்களும் உயிரினங்களும் இருக்காது. இங்கே எல்லாம் அளவில்லாமல் இருக்கின்றன. இப்போது குழந்தைகள், நீங்கள் தேவர்களாக மாறுவதால் அங்கே ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக இருக்கும். இங்கும் பெரிய மனிதர்களின் வீடுகளுக்கு சென்றால் அங்கே எல்லாம் சுத்தமாக இருக்கும். நீங்களோ எல்லோரையும் விட பெரிய தேவராக மாறுகிறீர்கள். உங்களை பெரிய மனிதர் என்று சொல்ல முடியாது. நீங்கள் மிக உயர்ந்த தேவர்களாக மாறுகிறீர்கள். இது ஒன்று புதிய விஷயம் கிடையாது. 5000 வருடங்களுக்கு முன்னரும் நீங்கள் இப்படி நம்பர்வாராகி இருந்தீர்கள். இங்குள்ள இவ்வளவு குப்பைகள் போன்றவை எதுவும் அங்கே இருக்காது. நாம் மிக உயர்ந்த தேவர்களாக மாறுகிறோம் என்ற மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுகிறது. நமக்கு பாடம் கற்பிப்பவர் ஒரு தந்தை மட்டுமே. அவர் நம்மை மிக உயர்ந்தவராக மாற்றுகிறார். படிப்பில் எப்போதும் நம்பர் 1 பொசிஷனில் இருப்பார்கள். ஒருவர் குறைவாக படிக்கிறார், ஒருவர் அதிகமாக படிக்கிறார். இப்போது குழந்தைகள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். மிக பெரியவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சென்டர்களை திறக்கிறார்கள். பாரதத்தில் பழமையான ராஜயோகமும் பாடப்பட்டு இருக்கிறது. ராஜயோகத்தை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு அதிகம் இருக்கிறது. பாரதவாசிகள் தமோ பிரதான புத்தியோடு இருக்கிறார்கள். இருந்தும் அவர்கள் தமோ புத்தியோடு இருக்கிறார்கள். அதனால் பாரதத்தின் பழைய ராஜயோகத்தை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறது. பாரதத்தின் பழைய ராஜயோகம் பிரபலமாக இருக்கிறது. அதன் மூலமாகவே பாரதம் சொர்க்கமாக மாறியது. மிக குறைவானவர்களே அப்படி வருகிறார்கள். அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள். சொர்க்கம், ஹெவன் கடந்துவிட்டது, பின்னர் அது நிச்சயம் வரும். ஹெவன் அதாவது பாரடைஸ் எல்லாவற்றையும் விட உயர்ந்த உலக அதிசயமாக இருக்கிறது. சொர்க்கத்தின் பெயர் எவ்வளவு பிரசித்தமாக இருக்கிறது. சொர்க்கம் மற்றும் நரகம், சிவாலயம் மற்றும் வேசியாலயம். இப்போது நாம் சிவாலயத்திற்கு போக வேண்டும் என்ற நினைவு நம்பர் 1 குழந்தைகளுக்கு இருக்கிறது. அங்கே போவதற்காக சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவரே எல்லோரையும் அழைத்து செல்லும் வழிகாட்டியாக இருக்கிறார். பக்தியை இரவு என்று சொல்கிறார்கள், ஞானத்தை பகல் என்று சொல்கிறார்கள். இது எல்லையற்ற விஷயம். புதிய பொருளுக்கும் பழைய பொருளுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. இவ்வளவு மிக உயர்ந்த படிப்பை மிக உயர்ந்த கட்டிடத்தில் நாம் கற்பித்தால் மிக பெரிய மனிதர்கள் வருவார்கள் என்று இப்போது குழந்தைகள் உங்கள் உள்ளம் நினைக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் படிப்பதற்கு தனி இடம் இருக்கிறது. பிரம்மஞானிகளின் ஆசிரமங்களும் நகரத்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கின்றன. மேலும் தரையிலேயே இருக்கிறார்கள். இவ்வளவு உயர்ந்த மாடிகளில் இருப்பது இல்லை. இப்போது தமோ பிரதானமாக மாறிய காரணத்தால் நகரத்துக்குள் நுழைந்து இருக்கிறார்கள். அந்த சக்தி முடிந்து விட்டது. இந்த நேரம் எல்லோருடைய பேட்டரியும் காலியாக இருக்கிறது. இப்போது பேட்டரியை எப்படி நிறைப்பது? இந்த தந்தையை தவிர வேற யாரும் பேட்டரியை சார்ஜ் செய்ய முடியாது. பேட்டரி சார்ஜ் செய்யும் பொழுதே குழந்தைகளுக்கு சக்தி வருகிறது. அதற்கு முக்கியமானது நினைவு. அதில்தான் மாயாவின் தடை ஏற்படுகிறது. ஒருவர் சர்ஜரியின் முன்னால் உண்மையை சொல்கிறார், ஒருவர் மறைக்கிறார். உள்ளே என்ன குறைகள் இருக்குமோ அவற்றை தந்தைக்கு சொல்ல வேண்டும். இந்த பிறவியில் என்ன பாவத்தை செய்து இருப்பீர்களோ அதை அழியாத சர்ஜனின் முன்னால் செய்ய வேண்டும். இல்லை என்றால் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். சொல்லிவிட்டால் பிறகு மனம் உறுத்தாது உள்ளே வைத்துக் கொள்வதும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. யார் உண்மையான குழந்தை ஆகிறாரோ அவர் எல்லாவற்றையும் தந்தையிடம் சொல்கிறார். இந்த பிறவியில் இன்னின்ன பாவம் செய்தேன் என்று சொல்கிறார். இது உங்கள் கடைசி பிறவி என்று நாளுக்கு நாள் தந்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். தமோ பிரதானத்தால் நிச்சயம் பாவங்கள் நடந்திருக்கும் தானே. நான் பல பிறவிகளின் கடைசியில் யார் நம்பர் 1 பதித்தமாக இருக்கிறாரோ அவருக்குள்ளேயே பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஏன் என்றால் அவரே பிறகு நம்பர் 1 போக வேண்டும். அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த பிறவியில் பாவம் நடந்திருக்கிறது தானே.
தான் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதும் சிலருக்கு தெரிவது இல்லை. அவர்கள் உண்மையை சொல்வது இல்லை. ஒரு சிலர் உண்மையை சொல்கிறார்கள். குழந்தைகளே, எப்போது நீங்கள் கர்மாத்தீத்த நிலை பெறுவீர்களோ அப்போதே உங்கள் கர்மேந்திரியங்கள் சாந்தமாகும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அப்படி மனிதர்கள் முதுமை பெறும்பொழுது கர்மேந்திரியங்கள் தாமாகவே சாந்தமாகின்றன. இதில் சிறு வயதிலேயே எல்லாம் சாந்தமாக வேண்டும். யோக பலத்தில் நன்றாக இருந்தால் இந்த எல்லா விஷயங்களும் முடிந்துவிடும். அங்கே இப்படி அசிங்கமான வியாதிகளோ குப்பைகளோ இருக்காது. மனிதர்கள் மிக சுத்தமாக இருப்பார்கள். அங்கே இருப்பதே ராமராஜ்யம், இங்கே இருப்பது ராவண ராஜ்யம். அதனால் அநேக வித குப்பைகளும் வியாதிகளும் இருக்கின்றன. சத்தியுகத்தில் இப்படி எதுவும் இருப்பது இல்லை. அதை பற்றி கேட்காதீர்கள். பெயரே எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. சொர்க்கம், புது உலகம், மிக சுத்தமாக இருக்கும். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் நீங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் கேட்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நேற்று நீங்கள் கேட்கவில்லை. நேற்று மரணலோகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள். இன்று அமரலோகத்தின் எஜமானர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். நேற்று மரணலோகத்தில் இருந்தோம், இப்போது சங்கம யுகத்திற்கு வந்ததால் அமரலோகத்திற்கு போவதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. பாடம் கற்பிப்பவரும் இப்போது கிடைத்திருக்கிறார். யார் மிக நன்றாக படிப்பாரோ அவர் பைசா போன்றவற்றையும் நன்றாக சம்பாதிப்பார். படிப்பிற்கே பெருமையெல்லாம் இருக்கிறது என்று சொல்வார்கள். இங்கும் அப்படித்தான். இந்த படிப்பால் நீங்கள் மிக உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். இப்போது நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். இதுவும் குழந்தைகள் உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நீங்களும் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். பழைய உலகத்திற்கு சென்று விடுகிறீர்கள். மறப்பது என்றால் பழைய உலகத்திற்கு போவது. இப்போது நாம் கலியுகத்தில் இல்லை என்பது சங்கமயுக பிராமணர்கள் உங்களுக்கு தெரியும். நாம் புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். புதிய உலகத்திற்கு போவதற்காக தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். இது சுத்தமான அகந்தை, அது அசுத்தமான அகந்தை. குழந்தைகள், உங்களுக்கு ஒருபோதும் அசுத்த எண்ணங்கள் வரவே கூடாது. முயற்சி செய்து கொண்டே இருந்தால் கடைசியில் ஒரு நாள் ரிசல்ட் வெளிப்படும். இந்த நேரம் வரை எல்லோரும் முயற்சி செய்பவர்களாகவே இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தேர்வு எப்போது நடக்குமோ அப்போது நம்பர்வார் பாஸ் ஆகி டிரான்ஸ்பர் ஆவார்கள். உங்களுடையது எல்லையற்ற படிப்பு. இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக புதியவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தொலைவில் இருக்கிறார்கள். இருந்தும் கேட்டு கேட்டு நிச்சய புத்தி உடையவர்கள் ஆகிறார்கள். அப்படிப்பட்ட தந்தையின் முன்னால் போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். எந்த தந்தை குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கிறாரோ அப்படிப்பட்ட தந்தையை நிச்சயம் நேரில் சந்திக்க வேண்டும் என்று புரிந்து கொண்ட பிறகு இங்கு வருகிறார்கள். ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இங்கே வரும்போது புரிந்து கொள்கிறார். உள்ளத்தில் என்ன விஷயம் இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கேளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை காந்தமாக இருக்கிறார். யாருடைய தலையெழுத்தில் இருக்குமோ அவர் நல்லபடியாக பிடித்து கொள்ள முடியும். தலையெழுத்தில் இல்லை என்றால் முடிந்தது. அவர் கேட்டும் கேட்காமல் விட்டு விடுகிறார். இங்கே யார் அமர்ந்து பாடம் கற்பிக்கிறார்? பகவான். அவர் பெயர் சிவன். சிவபாபாவே நமக்கு சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை கொடுக்கிறார். பிறகு எந்த படிப்பு நல்லது? நமக்கு சிவபாபா கற்பிக்கிறார். அதனால் 21 ஜென்மங்களுக்கு அரச பாக்கியம் கிடைக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்படியெல்லாம் புரிய வைத்து அழைத்து வருகிறார்கள். ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் அவ்வளவு சேவை செய்ய முடிவதில்லை. பந்தனத்தின் சங்கிலியில் சிக்கி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி உங்களை சங்கிலியிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தீர்கள்? யாராவது சிலர் அப்படி போதையில் இருக்கிறார்கள். அப்படியும் நாடகத்தில் பாகம் இருந்தது. அதனால் கவர்ச்சி ஏற்பட்டது. நாடகத்தில் பட்டி உருவாக்கப்பட்டு இருந்தது. உயிரோடு இருந்தவர்களில் சிலர் பிறகு மாயாவின் பக்கம் சென்று விட்டனர். யுத்தம் நடக்கிறது தானே. இவர் பெரிய தைரியத்தை காட்டியிருக்கிறார் என்பது மாயா பார்க்கிறது. இப்போது இவர் உறுதியாக இருக்கிறாரா இல்லையா என்பதை தானும் மோதி பார்க்கிறது. குழந்தைகள் எப்படி பராமரிக்கப்பட்டார்கள்? குழந்தைகள், நீங்கள் ஆல்பம் போன்றவற்றை பார்க்கிறீர்கள். எனினும் சித்திரத்தை மட்டும் பார்ப்பதால் புரிந்து கொள்ள முடியாது. என்னென்ன நடந்தது என்று யாராவது அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். பட்டியில் எப்படி இருந்தீர்கள்? பிறகு ஒருவர் எப்படி சென்றார்? அப்படி ரூபாய்களை அச்சடிக்கும் போதும் ஒரு சில கெட்டு விடுகின்றன. இதுவும் ஈஸ்வரிய மிஷனரி. ஈசன் அமர்ந்து தர்மத்தின் ஸ்தாபனை செய்கிறார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. தந்தையை அழைக்கவும் செய்கிறார்கள். இருந்தும் சூடான கல்லை போல இருக்கிறார்கள். புரிந்து கொள்வது இல்லை. இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார்கள். மாயா ராவணன் முற்றிலும் அப்படி மாற்றி விடுகிறான். சிவபாபாவிற்கு பூஜையும் செய்கிறார்கள். பிறகு சர்வ வியாபி என்று சொல்கிறார்கள். சிவபாபா என்று சொல்கிறீர்கள், பிறகு எப்படி சர்வ வியாபி?
இருக்க முடியும்? பூஜை செய்கிறீர்கள், லிங்கத்தை சிவன் என்று சொல்கிறீர்கள், இதற்குள் சிவன் அமர்ந்திருக்கிறார் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. இப்போது கல்லிலும் மண்ணிலும் பகவான் இருப்பதாக சொன்னால் எல்லாம் பகவானாக இருக்கிறாரா என்ன? பகவான் அன்லிமிட்டடாக இருக்க மாட்டார் தானே. கல்ப முன்னரும் இப்படியே புரிய வைத்தேன் என தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. அப்படி இனிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அதனால் யாரும் வெறுப்படையக்கூடாது. தந்தைக்கு சமமாக விதேகியாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நினைவு பலத்தால் உங்கள் சுபாவத்தை இனிமையாகவும் கர்மேந்திரியங்களை சாந்தமாகவும் மாற்ற வேண்டும். 2. இப்போது நாம் சங்கமயுக கலியுகு இல்லை. கலியுகி இல்லை. தந்தை நம்மை புதிய உலகத்தின் எஜமானராக மாற்றுவதற்காக பாடம் கற்பிக்கிறார் என்ற போதையில் சதா இருக்க வேண்டும். அசுத்த எண்ணங்களை முடித்துவிட வேண்டும். வரதானம். அழியாத சிம்மாசனத்திலும் இதய சிம்மாசனத்திலும் அமர்ந்து சதா உயர்ந்த செயல்களை செய்யும் கர்மயோகியாக. இந்த நேரம் குழந்தைகள் உங்கள் எல்லோருக்கும் 2 சிம்மாசனங்கள் கிடைக்கின்றன. ஒன்று அழியாத சிம்மாசனம், அடுத்தது இதய சிம்மாசனம். எனினும் யாரிடம் ராஜ்யம் இருக்குமோ அவரே சிம்மாசனத்தில் அமர்கிறார். எப்போது அழியாத சிம்மாசனதாரியாக இருப்பார்களோ அப்போது சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள். தந்தையின் இதய சிம்மாசனதாரியாக இருக்கும் பொழுது தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாக இருக்கிறீர்கள். அதில் அரச பாக்கியம் எல்லாம் வந்து விடுகின்றன. கர்மயோகி என்றால் 2 சிம்மாசனங்களையும் உடையவர்கள். அப்படிப்பட்ட சிம்மாசனதாரி ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் உயர்வாக இருக்கிறது. ஏனென்றால் அனைத்து கர்மேந்திரியங்களும் லா அண்ட் ஆர்டரில் இருக்கின்றன. ஸ்லோகன். யார் சதா சுயமரியாதையின் இருக்கையில் செட்டாகி இருப்பாரோ அவரே குணவான் மற்றும் மகான் ஆவார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.